கிறிஸ்தவ ஜனமே, நான் மிகுந்த மனவேதனை அடைந்து இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். அதாவது தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியாக நிறைய வீடியோக்கள் தவறாக போட்டுக்கொண்டிருந்தார். ரட்சிப்பை இழக்க முடியாது என்கிற கால்வினிசம் போதனையை கொடுத்து கொண்டிருந்தார். அவருடைய ஒரு போஸ்ட்டை பார்த்த உடனே கிறிஸ்துவுக்களாக மிகுந்த மனவேதனை அடைந்தேன். அந்த போஸ்டரை இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கிங்க. அவர் பதிவிட்டிருக்கிறார் என்றால், கிறிஸ்தவ கடவுள் ஒரு சைக்கோ, தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நரகத்தில் போட்டு கொடுமைப்படுத்தும் பைத்தியக்கார சாடிஸ்ட். கிறிஸ்டியன் காட் இஸ் அ சைக்கோபதி. எவ்வளவு துணிகரமாக இவர் சென்று விட்டார் என்பதை இந்த பதிவின் மூலமாகவே நம்ம அறிகிறோம். இதற்கு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தார். என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காருன்னா, ஒருத்தர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த லவ் பண்ணுற பொண்ணை அவரை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டு செல்லுகிறது. உடனே இவர் அந்த லவ் பண்ணுறவர் கத்தியை வச்சு தன் கையை கிழித்து அது நிமித்தம் ரத்தம் வடிகிறத பாரு, நான் உங்களை இவ்வளோ அன்பு வைத்து உன்னை நான் லவ் பண்ணுறேன், நீ இன்னும் என்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பெண் சொல்லுகிறாள், நான் இன்னும் உன்னை லவ் பண்ணலை, எனக்கு உன்னை பிடிக்காது, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ அவனை விட்டு விலகி போயிடுறான். உடனே இவன் பயங்கரமான ஒரு கோபத்தில், நம்ம எதுனாலும் பண்ணலை, லவ்வே பண்ணலை, ரத்தத்தெல்லாம் சிந்தி அவன் அவ்வளோ அன்பை வெளிப்படுத்தினேன், அவன் என்னிடத்தில் அன்பு காமிக்காமல் இப்படி சென்றுட்டாலேன்னு சொல்லி உடனே ஒரு ஆசிட் பாட்டிலை கொண்டு போய் மூஞ்சில் கொண்டு போய் ஊற்றிடுறான். இப்படிப்பட்ட ஒரு செயலை ஒரு பைத்தியக்கார சாடிஸ்ட் தான் பண்ணுவான். அந்த பைத்தியக்காரரோடு, அந்த சைக்கோவோடு இந்த லெனின் சகோதரர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பேசியுள்ளார். எப்படி பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்பில்லை, அவரை விசுவாசிக்காதவங்கள நரகத்தில் போட்டு அந்த சைக்கோ மாதிரி போட்டு கொடுமைப்படுத்துவார்னு சொல்லி நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை மறுதலித்து தரைக்குறைவாக இப்படி லெனின் பேசியிருக்கிறார். இதை ஒரு பிஜேபியோ இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ் காரனோ இல்லை வேற்று மதத்தாங்காரன் கூட கிறிஸ்துவ கடவுள் ஒரு சைக்கோன்னு சொல்ல மாட்டான். வேற்று மதத்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க கூட இயேசு கிறிஸ்துவும் ஒரு கடவுள்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று. அந்தி கிறிஸ்து எங்கேயுமே வெளியே இருக்க மாட்டான், அந்தி கிறிஸ்து தான் இப்படி பேசுவோம். அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த கால்வினிசம், இந்த கால்வின் போதனையை கொண்டவர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து கொண்டவர்கள். அதை எக்ஸாக்டாக இப்போ லெனின் அதை ப்ரூவ் பண்ணிவிட்டார். லெனின் சொன்ன கதையில் அந்த சைக்கோவோடு இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பேசியிருந்தார். ஆனால் ரெண்டு சம்பவம் சேம் கிடையாது. அதை நம்ம ஆழமாக பார்ப்போம். இப்படி தான் முரண்பாடாக தான் லெனின் மாற்றி மாற்றி பேசுவார். எப்படி என்றால், அந்த பையன் கையை வெட்டி ரத்தத்தை தான் சிந்தி காமிக்கான், ஒரு ஏமாற்ற தான் செய்கிறான். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. முதல்ல அவரை துன்பப்படுத்தலை, இன்னொருத்தங்க தான் அவரை துன்பப்படுத்துனாங்க. இன்னொருத்தங்க தான் அவரை தரையில் இழுத்து கொண்டு சென்றாங்க. இன்னொருத்தங்க தான் அவரை சாட்டையை கொண்டு அடித்தாங்க. இன்னொருத்தர் தான் போய் அவரை சிலுவையில் அடித்தாங்க. யூதர்கள் தான் அவரை சிலுவையை அடித்து அவரை கொன்னுட்டாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து ஒன்றும் அவர் கையை ரத்தத்தினால கிழிக்கலை, அவருக்கு போய் சிலுவையில் போய் அடிக்கலை. புரியுதா? அதை முதல்ல லெனின் புரிந்து கொள்ளணும். யூதர்கள் தான் அவரை சிலுவையில் அடித்தாங்க. யூதர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் நமக்காக உயிரை கொடுத்து விட்டார். இவர் ஒப்பிட்டு இந்த சைக்கோ உயிரை கொடுத்தானா? அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கோ அவனை ரத்தத்தை வர வச்சுக்கிட்டான். இயேசு கிறிஸ்துவனும் அவருடைய கையை கீறி ரத்தத்தை வர வைக்கலை. இயேசு கிறிஸ்துவ கொன்றது யூதர். ஸோ இப்படிப்பட்ட ஆழமான சத்தியம் லெனின் தெரியாததுனால தான், அதாவது யூதர்கள் அவருடைய சுயாதீனத்தின்படி இயேசு கிறிஸ்துவ ரத்தம் வர வச்சாங்க, இயேசு கிறிஸ்துவ கொன்னாங்க. ஆகையால் லெனின் அவர்களே, தனக்குத்தானே ரத்தம் ஒருத்தன் உடம்புல வர வைக்கானா அவன்தான் சைக்கோ. ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்குத்தானே ரத்தம் வர வைக்கவில்லை. இந்த சத்தியம் புரியாததுனால்தான் லெனின் விழுந்து போய்விட்டார். ஆகையால் லெனின் சகோதரர் அவர்களே, கொஞ்சம் இந்த போஸ்டெலாம் நீங்கள் போடுறதை விட்டு நிறைய பேர் இடரில் உண்டாக்காதபடிக்கு முதல்ல என்னது ஆழமான சத்தியம் அப்படிங்கிறது தெளிவாக உட்காந்து நல்ல வேதத்தை உட்காந்து படிங்க. இதைத்தான் என் வீடியோவில் நான் முதல்ல சொல்லி கொண்டு இருக்கிறேன். கால்வின் போதனையில் கொண்டு எந்தெந்த சபையை நடத்தி கொண்டு இருக்கிறதோ, அவன் போதனையை யார் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் கடவுள் சர்வாதிகாரி, கடவுள் அநீதி உள்ளவர்னு அவங்க போதித்துட்ருக்காங்கிறது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ளேன். அதை எக்ஸாக்டாக இப்போ லெனின் அவர் அநீதி உள்ளவர்னு சொல்கிறாரு. அதனால் அவர்களும் ஒன்று தான், லெனினும் ஒன்று தான். அதாவது கால்வின் போதனை என்னவென்றால், முன்குறிக்கப்பட்டுட்டால் நீ பரலோகத்துக்கு போயிடுவ, நீ அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்காக பரிசுத்தமாக வாழணும், அவருக்கு உபய பண்ணணும், உன்னுடைய நீதி அங்கே தேவையில்லை, அவர் உன்னை தெரிந்து கொள்கிறார், அவருடைய நீதி தான். அதனால் யார் அவர் முன்கரிக்காரோ அவங்கள பரலோகத்துக்கு
கூட்டிகிட்டு கொண்டு செல்வார், முன் குறிக்காதவங்கள நரகத்தில் போட்டு தள்ளுவார். இந்த போதனையை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அப்புறம் கடவுள்கிட்ட அநீதி இருக்குதுன்னு தானே அர்த்தம். இந்த அநீதியான போதனையை தான் கேல்வின் கொடுத்து கொண்டு இருந்தார். இந்த கேல்வினிசம் போதனையாக தான் லெனின், நிறைய பேர் பிரபிண்டினோ அவங்க எல்லாருமே கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் நான் ஏற்கனவே நான் கூறினேன், இவர்கள் அந்தி கிறிஸ்து கொண்டவர். ஆதலால் டோட்டலாக இவர்கள் சுயாதீனத்தை மறுப்பார்கள். ஆனால் வேதம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது, மனுஷனிடத்தில் சுயாதீனம் உள்ளது. சுயாதீனம் இருப்பதினால்தான் உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை, மனுஷனுக்கும் விரோதமான சண்டை. இதை கடவுள் மேலே கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். கடவுள்கிட்டருந்து வரும் நம்ம கிட்ட நெருங்கும்போது நமக்கு சமாதானம் உண்டாகும். நம்மளுடைய சுயாதீனத்தின்படி நம்ம அவரை நெருங்கணும். இந்த சுயாதீனத்தை அவர் நம்ம இடத்துலேருந்து எடுக்கவில்லை. சுயாதீனத்தை எடுத்துவிட்டால் நம்ம பொம்மையை போல இருப்போம். பொம்மையை போல வாழ கடவுள் விரும்புவதில்லை. அவரோட அன்பு நிமித்தமாக தான் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துள்ளார். ஆனால் அந்த சுயாதீனமே அவருக்கு ஆபத்தாக இருப்பதனால் தான் இப்போ உலகத்தில் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் கடவுள் செய்கிறாருன்னு லெனின் நினைத்து கொண்டு இருக்கிறார். நிறைய காரியங்கள் பிசாசினால் நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் நம்ம ஆழமாக வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தின் ஆழத்தை தெரியாமல் புரியாமல் இயேசு கிறிஸ்துவ ஒரு சைக்கோன்னு சொல்வது கேவலமான பதிவு. அதைத்தான் நான் அந்த கேல்வினிசம்காரர்கள்ட்ட நம்ம இந்திய கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது சுயாதீனத்தை கடவுள் நம்மகிட்ட எடுத்துட்டாருன்னு அவங்க போதிக்காங்க. சுயாதீனத்தை கடவுள் நம்மகிட்ட எடுத்துட்டாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த மாதிரி பரிசுத்தமாக வாழணும் அல்லவா? ஆனால் யாரும் அப்படி வாழலையே. இல்லை, நாங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி பரிசுத்தமாக வாழ்கிறோன்னு கேல்வினிசம்காரங்க சொல்ல முடியுமா? இன்னொரு வசனம் இடிச்சு விடும். என்ன வசனம் என்றால், இனத்தில் பாவமில்லை அன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அப்போனா ஒருவேளை கேல்வினிசம்காரங்க எங்கிட்ட சுயாதீனம் இல்லை, அதனால் நாங்கள் பரிசுத்தமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள வஞ்சிக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கேல்வினிசம் போதனை ஒரு அந்தி கிறிஸ்துவின் போதனை, அது வஞ்சிக்கின்ற போதனை, அது ஒரு பிசாசின் போதனை இருக்கிறார். முதலாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வஞ்சிக்கப்பட்டு முழுவதுமாக பிசாசாவே மாறிவிட்டார். பிசாசனோட ஆதிக்கம் அவருக்குள்ளாக ஃபுல்லாக இருந்து செயல்பட்டு தான் அவர் அந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று நான் மிகுந்த கரிசனை கொள்கிறேன். ஏனென்றால் இவர் போட்டிருக்கிற பதிவு விசுவாசத்தில் இருக்கிறவங்களையும் இடரில் உண்டு பண்ணிவிடும். அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டை இவர் பதிவிட்டிருக்கிறார். ஆகையால் தயவு கூர்ந்து லெனின் அவர்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள். அடுத்ததாக இந்த லெனின் சகோதரர் இப்படி சென்றதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதுக்கு மேதான காரணம் நிறைய கள்ளப்போதகர்கள் பெருகிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் கள்ளப்போதகங்கள், எங்கே பார்த்தாலும் பண ஆசையை தூண்டும் இவர்கள் ஒரு விசுவாசிகளை அடிமையாக வைக்காங்க. ஆனால் அவங்க ஊழியக்காரங்களும் சொத்து மேலே சொத்தாக வச்சாக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் மேலே ஒரு வெக்ஸ் அடைந்து, இந்த கிறிஸ்டியானிட்டி மேலே ஒரு வெக்ஸ் அடைந்து தான் லெனின் சென்றிருக்கிறார். அதில் லெனின் இப்படி போனதற்கு மேஜரான காரணம் என்னென்னா, கள்ளப்போதகர்கள் தான் காரணம். ஒவ்வொரு கள்ளப்போதகனும் தான் இதுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளணும். அதுதான் வேதவசனம் சொல்கிறது, அதிக ஆக்கினை அடையும்படிக்கு அநேகர் போதகர் ஆகாதிருங்கள் என்று. அடுத்ததாக லெனின் இப்படி சென்றதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, பாவம். ஒருவேளை அவர் ஏதாவது பாவத்துக்களாக இருப்பார். அது நிமித்தம் கடவுளும் பாவி தான், கடவுளும் பாவம் கொண்டவர் தான், கடவுள் தான் பாவத்தை உண்டாக்கியிருக்காரு, கடவுள் தான் செக்ஸை உண்டாக்கியிருக்காரு, எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்காரு, எல்லா பாவத்தையும் அவர் தான் உண்டாக்கியிருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் அவர் வீடியோ போடுவார். ஏன்னா பிசாசனம் அப்படி தான் வஞ்சிப்பான். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது என்றால், அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வேதம் கூறுகிறது. இப்போ நான் பாவியாக இருக்கிறனால, நான் பாவம் செய்கிறதுனால, நான் ஒரு பாவத்துக்குள்ளே கடந்து கடினப்பட்டு போகிறதுனால அவர் பாவி நம்ம சொல்லக்கூடாது. அவர் பரிசுத்தர். இப்போ நான் பாவம் செய்கிறதுனால வேதமும் அப்படி தான் இருக்குது, வேதமும் பாவம் செய்கிறத அங்கீகரிக்குதுன்னு நம்ம பேசக்கூடாது. அந்த பாவம் செய்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பு. அதுதான் வேதம் நமக்கு கூறிக்கொண்டு இருக்குது. அதான் சுயாதீனம். சுயாதீனம் நமக்கு இருக்குது. நம்ம சுயாதீனத்தின்படி நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும். அதைத்தான் கிறிஸ்து விரும்புகிறார். ஏனென்றால் எல்லாரும் பாவத்தை நம்ம மேற்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருக்குள்ளாக இருந்து ஜெயம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடவுள் எதுக்கு பாவத்துக்கு விலகி ஓட சொல்கிறார்? ஏன்னா எதிராளி ஒருத்தன் இருந்து கொண்டு இருக்கான். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான் என்று வேதவசனம் கூறுகிறது. ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு பாவத்தை தான் உண்டு பண்ணுவான், பாவத்தை கொடுத்துட்டு அதை அப்புறம் அழிச்சிருவான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ பாவம் செய்யாதன்னு சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்க, ரொம்ப அந்த பொண்ணு அழகாக இருக்கும், உன்னை பார்த்து நல்லா லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் கடவுள் உங்கள்கிட்ட சொல்லுவார், நீ அந்த பொண்ணை லவ் பண்ணாதப்பா, அது என்னுடைய சித்தம் கிடையாதுப்பா, அது செய்யாத, நான் காண்பிக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்னு கடவுள் சொல்லும்போது, நம்ம உடனே நீர் என்ன கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நான் அந்த பிள்ளையை தான் லவ் பண்ணியிருக்கேன், நீர் என்ன இப்படி என்னை கட்டுப்படுத்துறீரு அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. இப்போ லெனின் பேசுகிறது அப்படி தான் இருக்குது.
ஏன்னா கடவுள் எதுக்காக நம்ம இப்படி நமக்கு சொல்கிறாருன்னா நமக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் நீ மாட்டினான்னா அந்த பொண்ணு உன்னை கடைசியில் கொன்றுவா, நீ தப்பிச்சிக்க. ஏன்னா பிசாசுனால் ஏவப்பட்டு அந்த பெண் உங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்கா, நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு தான் கடவுள் உனக்கு நல்லது தான் சொல்கிறாரு. கடவுள் உனக்கு நல்லதை வழி காட்டும்போது நீ கடவுளே கெட்டவர் என்று சொல்லுகிறதுக்கு சமமாக இருக்குது லெனின் சகோதரர் அவர்கள் கூறுவது. அடுத்ததாக நம்ம ஆதாம் ஏவாள் தான் பெரிய பாவம் செஞ்சிட்டாங்க. அவங்க பரிசுத்தமுள்ள உடம்புல, பாவமே இல்லாத உடம்புல அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. நம்ம ஆதாம் ஏவாள் தான் பெரிய குற்றவாளி மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆதாம் ஏவாளோட நம்ம வந்து மிகப்பெரிய பாவம் தான் செஞ்சு கொண்டிருக்கோம். அதையும் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா ஆதாம் ஏவாள் வந்து ஒரு டெத்தை கண்ணால் பார்க்காம தான் அந்த அவருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இறந்து கொண்டு இருக்காங்க, டெத்து நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. இவ்வளவு பாவத்தின் விளைவு மரணத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தும் நம்ம பாவம் செய்கிறோம். அப்படின்னா யார் அதிகமாக பாவம் செய்கிறோம்? ஆதாம் ஏவாளை காட்டில் நம்ம தான் வந்து அதிகமாக செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதுலேயே இருந்து நம்மளை கடவுள் வந்து கிருபையாக கரிசனையாக கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து பாவத்தை மேற்கொண்டு வாழணும். அதை தான் வந்து கடவுள் வந்து அதுக்கு தான் நமக்கு கடவுள் கிருபையை கொடுத்துருக்காரு. அடுத்ததாக லெனின் சகோதரர் இப்படி விழுந்து போகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து என்னென்னா, அவர் சத்தியத்தை முதல்ல சத்தியமாக அறிஞ்சு கொள்ளலை. தவறாகவே அவருக்கு யாரோ சத்தியத்தை போதித்திருக்காங்க. அந்த கோணத்துலேயே அவர் வந்து பார்த்து இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு நிறைய வசனங்கள் இருக்குன்னு பார்த்து அதை அவரால் தாங்கி கொள்ள முடியாமல் இப்படிப்பட்ட வெளியே போயிட்டார். இதுதான் வந்து காரணம். அதனால் லெனின் சகோதரர் அவர்களே, நீங்கள் ஒரு அந்த வீடியோவை கேட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சத்தியத்தை சத்தியமாக படிங்க. படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவு கிடைக்கும். அதாவது வேதத்தை வந்து பேலன்ஸ்டாக படிக்காத காரணம் தான் இப்படி லெனின் வந்து விழுந்து போகிறதுக்கு வந்து காரணம். இப்படி பேலன்ஸ்டு இல்லாமல் நிறைய போதகர்கள் வந்து போதித்து கொண்டு இருப்பதனால தான் நிறைய பேர் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் இடரில் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் வேதம் கூறுகிறது அதிக ஆக்கினை அடையும்படிக்கு அநேகர் போதகர் ஆகாதிருங்கள் என்று. அப்படின்னா இப்போ இதில் இந்த போஸ்ட்டில் ஒரு போட்டிருக்கதை பாருங்கள். அது அர்மீனியன்ஸ் சொல்கிறாங்க ஜீசஸ் எல்லாருக்காகவும் மறித்திருக்கார். கேல்வினிசம் சொல்கிறாங்க ஜீசஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் மறித்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு டாக்டரினா நீ வேதத்தை வாசிக்காமல் நீ வேதத்தை கடவுளுடைய துணையோடு நீங்கள் வாசிக்கும்போது வேதத்தை நல்லா படித்துக்கொள்ளலாம். அது பேலன்ஸ்டாக படிக்கும்போது உங்களுக்கு கடவுள் வந்து எல்லாமே ஆசீர்வதிப்பார். பேலன்ஸ்டாக பார்க்காம இயேசு கிறிஸ்து கொஞ்சம் பேருக்காக தான் மறித்தார்னு நீங்கள் பார்த்தாலும் அதுவும் கல்லா போதானே தான். இல்லை அர்மீனியன்ஸ் சொல்கிற மாதிரி எல்லாருக்காகவும் மறித்திருக்கார் அப்படின்னு அதை மட்டும் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து கல்லா போதானே. ஏன்னா வேதத்தில் வந்து இந்த ரெண்டுமே இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து கொஞ்சம் பேருக்காக தான் மறித்திருக்காருன்னு இருக்குது, இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்காகவும் மறித்திருக்காருன்னு இந்த ரெண்டு வசனமும் வேதத்தில் வந்து இருக்குது. வேதத்தில் இருக்கிறத தான் அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. அதான் அவர் கொஸ்டின் கேட்காரு. அப்படின்னா அந்த ரெண்டையுமே நம்ம வந்து ஈக்குவலாக ஒரு பேலன்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து அதை பார்க்கணும். இதை பார்க்க தவறுறதும் அப்படி பார்க்க தவறி போதிப்பதும் அதுக்குள்ளே போதகர்கள் உருவாகிறது தான் வந்து அந்தி கிறிஸ்துவனுடைய சதித்திட்டம். அதனால தான் என்னுடைய வீடியோவில் நான் சொல்லிக் கொண்டு இருக்கேன், இவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துக்கள் என்று. ஏன்னா எல்லாருக்காகவும் அவர் மறித்திருக்கிறார். யார் அவர் சுயாதீனத்தின்படி அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவர்கள் அந்த பலனை ருசி பார்க்கலாம். அதைத்தான் வேதம் வந்து போதிக்கிறது. அதான் பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர். கேல்வினிசம் கோட் பண்ணுற இந்த வசனத்தை அவரும் கோட் பண்ணியிருந்தார். அப்போஸ்தலர் 13:48, நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்படின்னா யார் யார் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் விசுவாசிப்பாங்க அப்படின்னு கேல்வினிசம் வந்து போதிக்குது. ஆனால் இதுக்கு அடுத்த ஒரு எதிர் வசனம் எப்படி இருக்குன்னா, அந்த வசனத்தை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 14:22 இங்கே பவுல் வந்து என்ன கூறுகிறார் என்றால், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படின்னா நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க சொல்கிறாரு. ஆனால் அங்கே என்ன சொன்னார்? நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் இருக்கு. அப்படின்னா இந்த கேல்வினிசம் போதிப்பது வந்து தவறானது. ஏன்னா இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம அந்த பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபிரேயர் 4:12 என்ன கூறுகிறது என்றால், இதை நான் இங்கிலீஷில் டிஸ்பிளே பண்ணுறேன், ஏன்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்பதற்காக. இங்கே என்ன கூறப்படுகிறது என்றால், வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஷார்ப்பர் தேன் எனி டூ-எட்ஜ் ஸ்வார்டு. அதாவது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும். அப்படின்னா ரெண்டு சைடும் அது வந்து ஷார்ப்பாக இருக்கும். அப்படின்னா டபுள் எட்ஜ் ஸ்வார்டு. இந்த மாதிரி பேலன்ஸ்டு இதில் தான் நம்ம அந்த வேத வசனத்தை பார்க்கணும். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் அந்த வசனத்துக்குள்ளே போவோம். அப்படி என்றால் எபிரேயர் 4:12 நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு வீட்டில் ஒரு கத்தி வச்சுருக்கீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க கத்தி வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஷார்ப்னஸ் இருக்காது. அப்படி தானே? ஆனால் இயேசு கிறிஸ்துவோட வசனம் வந்து எப்படி இருக்குன்னா, ரெண்டு சைடும் அந்த கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த சைடு வெட்டினாலும் வெட்டும், அந்த சைடு வெட்டினாலும் வெட்டும். நம்ம எப்போவுமே பைபிள் வந்து அப்படி தான் நம்ம படிக்கணும்.
ஒரு பேலன்ஸ்டாக படிக்கணும். அது எப்படி என்று நான் கூறுகிறேன். இங்கே பாருங்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்படியும் இப்போ ஃபார்வேர்ட்லேயும் அதை நம்ம படிக்கணும், இப்போ ரிவர்ஸ்லேயும் நம்ம அதை படிக்கணும். விசுவாசித்தவர்கள் நியமிக்கப்பட்டார்கள், நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். இப்படி இந்த பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சரில் படிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படி படிக்க தவறின விளைவினாலும் அப்படி போதித்ததன் விளைவினால தான் இப்படி நிறைய பேர் வந்து விழுந்து போகிறாங்க. அதாவது கள்ள போதனையை நம்ம எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா அது ஒன் சைடு போதனையாக இருக்கும். எந்த வகையில் ஒன் சைடு போதனை வருதோ அது எல்லாமே அந்த கள்ள போதனை தான். அதைத்தான் வேதம் நமக்கு வந்து எம்ஃபசைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது. இல்லை, அதே போல் தான் எவர்களையெல்லாம் முன்வறிந்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் அந்த வசனம் வந்து முடியுது. அதே போல் அது ரிவர்ஸ்லேயும் நம்ம படிக்கணும். எவர்களெல்லாம் மகிமைப்படுத்தினாரோ அவர்களும் அவர் முன் அறிந்திருக்கிறார். இப்படி இந்த கான்செப்டாக ஒரு பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சரில் படிக்கணும் வேதம். ஏன்னா வேதம் வந்து டபுள் எட்ஜ் ஸ்வாட். இந்த கால்வினிசம் கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னு வருதா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பாருங்கள், கடவுள் தான் தெரிந்து கொள்கிறார், கடவுள் தான் மகிமைப்படுத்துகிறாரு, இதில் உங்கள் பங்கு எதுவுமே கிடையாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அங்கே அவர் தான் மகிமைப்படுத்துகிறார். அந்த வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கும்போது அவர் தான் மகிமைப்படுத்துகிறார். ஆனால் அதுக்கு நீ என்ன செய்யணுங்கிறது அடுத்த வசனத்துலேயும் வருது. இவங்க அதை போதிக்க மறந்துடுவாங்க, அதை பின்பற்ற மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒன் சைடு போதனையை மட்டும் கொடுத்து நிறைய பேரை வளர்த்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு தான் இப்போ இந்த லெனினோட அவுட்புட். அதனால் அவருடைய கிருபையும் இருக்கிறது, அந்த நம்முடைய விசுவாசமும் இருக்கிறது. ரிச்சிப்பை இழந்தே போகவே முடியாது இந்த உலகத்தில், அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இந்த கொள்கையில் இருக்கிறது வந்து முற்றிலும் வேதத்துக்கு எதிரானது என்று நான் வீடியோவை வந்து தயார் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதை அடுத்த வருகின்ற வாரங்களில் வந்து சேனலில் வந்து அந்த வீடியோ வெளியே வரும். இந்த வீடியோவை நான் எதற்காக அவசர அவசரமாக போடேன் என்றால், இப்போ லெனின் சகோதரர் இப்படிப்பட்ட ஒரு பதிவிட்டது என்பதை நான் அவசர அவசரமாக அதை பதிவிட்டேன். அதில் அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், அப்போ நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த ரிச்சிப்பை இழக்கவே முடியாது என்று போதிக்கிறவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய போதனை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். நன்றி.